எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை நனைய வச்சு நம்ம சாப்பிடுவோம். சூடுறாது, சூட்டை தணிக்கும்னு சொல்லி. இது அதை வெந்தயம் தான், இது வெந்தயக்கீரை தான். வெந்தயத்தை ஒரு நாள் ஊற வச்சு மறுநாள் இப்போ ஓட மணலை நல்லா பரத்தி விட்டு அதில் தாங்க நம்ம வரிசையாக அப்படியே வாய்க்கா மாதிரியே வரிசைக்கு விதைச்சி விட்ருக்கோம் அந்த முளைச்ச வெந்தயத்தை. அந்த வெந்தயம் போட்டு 15 நாள் ஆகுது. நம்ம 15 நாளில் இந்த இலை இது 2 இலை இருந்துச்சு, இது 3 இலை விட்டு இதை பிறகி நம்ம வடை சுட்டு சாப்பிட போகிறோம். இந்த வெந்தயக்கீரையை பொரிச்சும் சாப்பிட்லாம், வடை சுட்டு சாப்பிட்லாம். நம்ம இந்த வெந்தயக்கீரையை பறித்து வடை சுட்டு சாப்பிட போகிறோம். எல்லோரும் வாங்க. வெந்தயக்கீரையை நம்ம இப்படி தான் பறித்து எடுத்துக்கிடணும். பறித்து எடுத்து இந்த வேறு பகுதியை இப்படி கிள்ளி போட்டுட்டு இந்த இலையை மட்டும்தான் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இப்படி பறித்து எடுத்துக்கிடணும். இறக்கி எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். மணல் இருக்கும், மணலில் போட்டிருக்கிறதுனால மணல் இருக்கும், நம்ம அலசி எடுத்துக்கிடுவோம். நல்லா இன்னொரு தண்ணி அலசிக்கிடுவோம். பருப்பு வீட்டில் பொடி உள்ளி, வடக்கி பொடி உள்ளி, வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கோம். வெள்ளைப்பூடு, சீரகம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பருப்பு துவரம்பருப்பு நனைய வச்சுருக்கோம். துவரம்பருப்பையும் சேர்த்து அரைக்கணும். பருப்பு தான் அதை ஊற வச்சுருக்கோம். 1 டம்ளர் பருப்பு ஊற வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கூட. இது கூட ஒன்றா கீரை, பொடி உள்ளி, பூண்டு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் சட்டி சூடாகிடுது, எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். வடை அழகாக இருக்கும், ருசியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வடை நல்லா பொன்னிறமாக வந்துடுது. இது பொன்னிறமாக வரையும் எடுத்துடணும். இது பச்சை கலர், நம்ம வெந்தயக்கீரைங்கிறதுனால கலர் இப்படி இருக்கு. தோசையாக சுட்டு எடுத்து சாப்பிட போகிறோம். தோசை மாதிரியும் ஊற்றிக்கிட்டோம், வடை மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. இப்போ தோசை மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றிக்கிட்டோம். பொடி பொடி தோசையாக எப்படி வெந்து வருதுன்னு பார்த்துக்குங்க. தோசையாகவும் சுட்டு எடுத்துருக்கோம். வெந்தயக்கீரை வடையை இந்த வடையாகவும் சுட்டு எடுத்துருக்கோம். அது வெந்தயக்கீரை போடுறதுனால கொஞ்சம் தண்ணி சத்து அதிகம்ங்கிறதுனால தண்ணியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் வடை இந்த சைஸுக்கு வந்திருக்கு. உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடியது. நீங்களே இதே மாதிரி வெந்தயத்தை முளைக்க போட்டு 15 நாள் கழிச்சு 17 நாள் ஆகிருக்கு எங்களுக்கு. 17 நாள் கழிச்சு பிறக்கி வடை சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். தோசைக்கல்லில் ஊற்றினாலும் தோசை மாதிரி சுட்டு சாப்பிட்லாம், வடைனாலும் சுட்டு சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்களே இதே மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். சுவையோ சுவை.